அது மட்டும் இல்லாம இந்த கோவிலோட வரலாறு அப்படிங்கும் போதுங்க, ராமர் வந்து படையெடுத்து போய் ராவணனை அழிச்சிட்டு திரும்பி வரும்போது அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்துருச்சுங்க. அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கிறதுக்காக இந்த அக்னி தீர்த்தத்துல வந்து ஒரு சிவன் சன்னதி அமைச்சு சிவனுக்கு வந்து வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ராமர் வந்து அனுமர் கிட்ட சொல்றாரு, போய் காசியில போய் ஒரு லிங்கத்தை எடுத்துட்டு வா, நம்ம இங்க வந்து பிரதிஷ்டை பண்ணி நம்ம வழிபாடு பண்ணலாம், இந்த நேரத்துக்குள்ள வரணும், இந்த நேரத்துக்குள்ள நம்ம வந்து சிவனை வந்து அமைச்சு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் கிட்ட சொல்லி ஆஞ்சநேயரை வந்து அனுப்பிச்சு விடுறாரு காசிக்கு. ஆனா ஆஞ்சநேயர் வரத்துக்கு லேட் ஆயிருது. அந்த சமயத்துல சீதாம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க சிவன் மேல பக்தி கொண்ட காரணத்துக்காக விளையாட்டாக அவங்க அந்த கடல்ல இருந்த மணல்ல ஒரு லிங்கம் பிடிக்கிறாங்க. அந்த லிங்கம் பிடிக்கும் போது அந்த லிங்கம் ரொம்ப அழகா தத்ரூபமா வருது. ஆஞ்சநேயர் வர்றதுக்கு தாமதம் ஆயிட்டு